ஆங்காங்கே கடைகளில் அமர்ந்து எங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகளுக்கும், நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய சொந்தங்களுக்கும், எப்படியும் நம்மைத்தான் போட்டு ரெண்டாக பொழப்பான் என்று மாடிகளிலே அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி தமிழகம் முழுக்க அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் நாங்கள் என்ன செய்தோம் என்பதையும் விளக்கி பேசிக் கொண்டிருக்கிறது. சரியாக இன்னும் 20 நாட்களில் தேர்தல் பரப்புரை முடிந்து அடுத்த 5 ஆண்டிற்கான தமிழ்நாட்டை ஆளப்போவது யார், திருச்சுழி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வரப்போவர் யார் என்பதை நாம் தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் தேர்தல் வருகிறது. ஒவ்வொரு முறையும் மாற்றம் வர வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், படிக்க பள்ளிக்கூட வேண்டும், வேலை பார்க்க தொழிற்சாலை வேண்டும், குடிக்க நல்ல தண்ணீர் வேண்டும் என்று மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடிவுகளை பார்க்கிற பொழுது மாற்றத்தை விரும்பியவர்கள் எங்கே போனார்கள், பள்ளிக்கூடமும் கல்லூரியும் குடிநீரும் கேட்டவர்கள் எங்கே போனார்கள் என்று நாம் அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்க முடிகிறது. கடைசி 2 நாட்களை பயன்படுத்தி, மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி, வாக்கிற்கு பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கக்கூடிய ஒரு நடைமுறை இன்றைக்கு நேற்றல்ல, ஒரு 60 ஆண்டு காலமாகவே தமிழர் அரசியல் இருக்கிறது. நான் உத்தரப்பிரதேசத்தை ஊப்பின்னா இந்த ஊப்பி இல்லை, அந்த ஊப்பியை ரொம்ப கேவலமா பேசுறோம். பான்றாக்கு படுத்து துப்புவானுங்க, வடநாட்டுக்காரனுங்க, வடக்கன்ஸ்னு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு வீக வகுப்பாளர், அவர் தமிழர், அங்கே வேலை செய்கிறார். யோகி ஆதித்யநாத்துக்கு வேலை செய்கிறார். அப்ப அவர்கிட்ட கூப்பிட்டு, இந்த மாதிரி ஊப்பியில் கிட்டத்தட்ட 21 கோடி மக்கள் வாழ்றாங்க, 400க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கிறது, பெரிய மக்கள் தொகை கொண்ட பகுதி, எப்படி இந்த வாக்குகளை பிஜேபி அறுவடை செய்யுது, வாக்குக்கு பணம் கொடுக்குதா? பிஜேபி புகழ்வதற்காக இல்ல, வாக்குக்கு பணம் கொடுக்கணும்னா ஒத்த ரூபா காசு வாக்கு கொடுக்கல. குஜராத்திலே தேர்தல் நடக்கிறது, ஒத்த ரூபா காசு வாக்கு கொடுக்கல. இங்கே பக்கத்திலே கேரள மாநிலம், நமக்கு இணையாக தேர்தல், 9ஆம் தேதி தேர்தல். அந்த கேரளாவிலே அழைத்து பேசுகிற பொழுது, அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட, அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பேசுகிற பொழுது, அங்கே வாக்கிற்கு பணத்தை கொடுத்து கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்கள் வாக்கு பெறுகிறதா, பாஜக பெறுகிறதா என்றால் எந்த கட்சியும் வாக்கிற்கு பணம் கொடுப்பதில்லை. மாறாக அங்க இருக்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு, காரியாலய பொறுப்பாளருக்கு, வேட்பாளருக்கு கட்சி தலைமை பணம் கொடுக்கிறது. பொலேரோ காரு, ஸ்கார்பியோ காரு, இன்னோவா கார்களை வாங்கி கொடுத்து, உன் பகுதியில் நீ வெல்லணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சலுகை கொடுக்கிறார்களே ஒழிய, கட்சி தலைமை கட்சிக்காரனுக்கு பணம் கொடுக்கதே ஒழிய வாக்காளருக்கு பணம் கொடுப்பதில்லை. ஆனால் கேடுகட்ட விதமாக எந்த நிலத்தில் உண்மை, நேர்மை, வாய்மை என்றெல்லாம் பேசப்படுகிறதோ, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடுகிறார். 4 வரியை தான் நம்ம படிச்சோம். அதுக்கு அடுத்த 4 வழியாக, மானம் காக்க உயிர் விடுவான், மக்களுக்காக துயர் விடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான், தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம், மானம் காக்க உயிரிடுவான், மக்களுக்காக துயர் விடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான், மாயிர புடுங்கிடுவான். எங்க பேசிட்டு கூசிடுவான்? தானம் வாங்கிட கூசிடுவான் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடுறாரு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் பாவின்றாரு?
ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குறோம் பாவின்னா, ஓட்டுக்காக பணத்தை கொடுக்குறான்னா அவன்கிட்ட அதிகப்படியான பணம் இருக்கணும், வருமானத்தை மறைத்த பணம் இருக்கணும், வரிகட்டாத பணம் இருக்கணும். எந்த பணம்? எந்த பணம்? முக்குளத்துல கல்கோரி கட்டின பணம், காரியாப்பட்டியில பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் எடுத்த பணம், ராம்கி நிறுவனத்திட்ட வாங்கின பணம், சாராய ஆலை கட்டக்கூடிய பணம், டாஸ்மாக தொடர்ந்து அதுல வாங்குற கமிஷன் பணம், அரசகுலம் கிராமத்தில் நெல் வயல்ல மண்ணை கொட்டி போடுற பணம், இந்த மாதிரி பணம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா சொல்றேன். அப்படி கல்குவாரி வைத்து கான்ட்ராக்ட் எடுத்து ஆத்துமல்ல கொள்ளையடிச்சு தொழிற்சாலைகிட்ட கமிஷன் வாங்கி கக்கூசு கான்ட்ராக்ட் எடுத்து சேர்க்கிற பணத்தை தான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி. அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று நம் தாத்தா முத்துராமலிங்க சொல்றாரு. சொல்லிட்டு போய் 60 வருஷம் ஆச்சு. பெருமதிப்பிற்குரிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள், உங்கள் தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு வித்துறாதீங்கன்றாரு. தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு நாங்க விக்கலையா, தவிட்டுக்கு வாங்குறதே உங்களுடைய வாரிசுகள் தான். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்ப திமுக ரொம்ப தட்டுப்பாடுங்கிற மாதிரி அந்த பிள்ளைகள் தான் தவிட்டுக்கு வாங்குது. மரியாதைக்குரிய இந்தியாவிலே 54,000 புத்தகங்களை படித்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிய பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் சொல்றாரு, உங்களுடைய உரிமைகளை சில ரொட்டு துண்டுகளுக்காக வித்துறாதீங்க. ரொட்டி துண்டுகளுக்கு உரிமைகளை நாங்க வைக்கல, ரொட்டி துண்டுகளுக்கு வாங்குவதே அம்பேத்கரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம், அம்பேத்கர் வழியில் நடக்கிறோம் என்கிறதா. எனக்கு பெரிய குடும்பம்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது மட்டும் இல்ல, தட்டு கொடுத்தா ஓட்டு போடுவான்னு எவனா சொல்லியிருக்கேன். ஏன்னா தட்டு கொடுக்கிறது சரி, அந்த தட்டுல இவங்க முகர கட்டிய போட்டு கொடுத்தா எப்படா சோறு திங்கிறது? சாப்பிடும் போது உங்க மூஞ்ச பார்த்தா சோறு எப்படா இறங்கும்? தட்டுல சரி காமராஜர் படம் போட்டா எங்க தாத்தா படம் நேர்மையானவர் படம்னு பார்க்கலாம், முத்துராமலிங்க படம் போட்டா உண்மையை நேர்மாக மக்களுக்கு உழைச்சோன்னு பார்க்கலாம். இல்லை அந்த தட்டிலே எங்க அண்ணன் ஹிமாயின் சொன்னது போல வெள்ளையன் நிலத்திலே வந்து வரி கட்ட பொழுது உனக்கு 1 பைசா வரியை தடமாட்டேன் என்று வளரியால் வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டிய இதே முக்குளம் நரிக்குடி முக்குளத்திலே பிறந்த எங்கள் பாட்டன் மருதுவாண்டி படத்தை போட்டா வீரமும் மானமும் என்று பார்க்கலாம். ஆனதான் போட மாட்டாங்க. ஏன்னா மருதுவாண்டி படத்தை போட்டு தேவரையா படத்தை போட்டு காமராஜர் ஐயா படத்தை போட்டா அவனுக்கே கூசும், ஐயோ இதை போய் கொடுக்குறமன்னு. அப்ப தன் படத்தை போட்டு கொடுப்பது. பெருமதிப்பிற்குரிய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை இந்த சட்டமன்றத்திலும் அருப்புக்கோட்டை 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா இந்த மண் மக்கள் உங்களை கொண்டாடுறாங்க, உங்களுக்கே வாக்கு செலுத்துறாங்க. உங்களை பற்றி பேசுவதற்கோ உங்களை பற்றி விமர்சிப்பதற்கோ வரல. ஆனால் இந்த மண் அண்ணன் ஹிமாயின் சொன்னது போல இந்திய திருநாட்டிலேயே 6 மாநிலங்களை ஒருங்கிணைத்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என்று பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்து வ.உ. சிதம்பரனாரும் அங்கே திலகரும் கோபாலகிருஷ்ண கோகலேவும் நேருவும் காந்தியும் போராடுவதற்கு முன்பாகவே இந்திய நிலத்தில் வெள்ளைக்காரனுக்கு எதிராக பல்வேறு இனம் மொழி பேசக்கூடிய மக்களை இணைத்த, வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஜம்பு தீவு பிரகடனத்தை நிகழ்த்திய மருதுவாண்டிகளுக்கு அவர்கள் பிறந்த நரிக்குடி முக்குளத்திலே ஒரு அடையாளம் இருக்கிறதா? 3 முறை அகமுடையாரும் மறவரும் கள்ளரும் முத்தரையரும் இந்த தொகுதியிலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் மருதுவாண்டி வாரிசுகளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துகிறார்களே. உங்க அப்பா தங்கபாண்டியனுக்கு கட்டிய அந்த சமாதியில ஒரு 2 கோடியில மருதுவாண்டிக்கு கட்ட முடியாதா? மருதுவாண்டியை விட தங்கபாண்டி பெரியாளா? யாரு? தங்கபாண்டி அவர்களுக்கு சமாதி கட்டுவது மல்லாங்கோட்டையில கட்டியிருப்பது வாழ்த்துக்கள். உங்க அப்பா உங்க சொந்த இடத்துல கட்டிருக்கீங்க, மகிழ்ச்சி. தந்தையை மறக்காத தனையன் மகிழ்ச்சி. தங்கபாண்டிக்கு மூத்தவனாக மருதுபாண்டி தானே இருந்தார் இந்த நிலத்திலே. அந்த மருதுபாண்டிக்கு எங்கே வாழ்விடத்துல ஒரு சின்ன அடையாளம்? பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 250 கோடியிலே சமாதி. திருக்குவளையிலே அவர் பிறந்த ஊரிலே 150 கோடிக்கு கலைஞர் கோட்டம். மதுரையிலே கலைஞருக்கு நூலகம் 250 கோடியிலே. ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத, ஜல்லிக்கட்டுனா மாட தழுவுறது, அவர் மாட தழுவ மாட்டாரு, அவர் தழுவுறதெல்லாம் புத்தகத்தை தழுவார்.
அவருக்கு அலங்கா நல்லூர்ல ஜல்லிக்கட்டு ஏறுதல் வளாகம் பெருமதிப்பிற்குரிய ஐயா கலைஞருக்கு. கலைஞரை விட தங்கபாண்டியனை விட மருதுபாண்டியும் வேலுநாச்சியார்களும் மலிவடைந்து போய்விட்டார்கள் அந்த நிலத்துல. பெருமையோடு பேசுறீங்களே, நாங்கள் மருதுபாண்டி வாரிசு, வீரமே மருது தானடா, துரோகமே தொண்டை மானடான்னு பாடக்கூடிய மக்கள். அந்த மருதுபாண்டி பிறந்த இடத்துல நீங்க செய்ய மாட்டீங்க. சீமானும் அவன் தம்பிகளும் ஒரு நாள் இந்த நிலத்திற்கு அதிகாரத்தை கைப்பற்ற பொழுது, எங்கள் பாட்டன் மருதுபாண்டி பிறந்த இதே திருச்சுழி சட்டமன்ற தொகுதி நரிக்குடி முக்களத்துல அவனுடைய பிறந்த வீடும் அவனுடைய ஊர்ல அவனுக்கு 100 அடியில சிலை வப்போம்டா நாங்க. ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இந்த நிலத்தை அறிவிச்சான். நீங்கள் பஞ்சாபுக்கு சென்றீர்கள் என்றால் பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அந்த நிலத்தின் உரிமைக்காக போராடிய பகத்சிங்கோட நினைவாக பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சண்டிகர் பஞ்சாப்ல. நீங்கள் கர்நாடகாவுக்கு சென்றீர்கள் என்றால் கெம்ப கவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், பெங்களூர் என்ற நகரை உருவாக்கிய ஒரு முன்னாள் மேயர், ஒரு நகர தந்தை கெம்ப கவுடா. நீங்கள் ஆந்திராவுக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே அந்த நிலத்தின் உரிமைக்காக மொழிக்காக போராடியவருடைய நினைவாக அங்கே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஆனால் தமிழர் நிலத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் சொன்னான், நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு உலகத்தில் எவன் வந்து இறங்கினாலும் வேலு நாச்சியார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று சென்னை ஏர்போர்ட்டை மாற்றுவோம். அந்த ஏர்போர்ட் வாசல்ல வேலு நாச்சியார் மண், வீரமிகு வேலுநாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது என்று எழுதி வைப்ப, அதுல எங்க அப்பத்தா சிலையை 100 அடிக்கு வைப்ப என்று சொன்ன தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேலுநாச்சியார கொள்கை தலைவரா வச்சா பத்தாது தம்பி, வேலுநாச்சியார் கொள்கைப்படி நடக்கணும். அப்படி இந்த திமுக நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்தின பிறகு இப்போ சிவகங்கையில வேலுநாச்சியார் சிலைக்கு மேல ஒரு மூடாக்கு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு சிலை திருச்சி ஏர்போர்ட்டா பெரியார் சிலை, திருச்சி பேருந்து நிலையமா பெரியார் சிலை, பாளையங்கோட்டை பேருந்து நிலையமா பெரியார் பேருந்து நிலையம், மதுரையா பெரியார் பேருந்து நிலையம், எம்ஜிஆர் பேருந்து நிலையம், அண்ணா பேருந்து நிலையம். என்ன தமிழ்நாட்டில் வேற தலைவர்களே இல்லையாடா? வேற தலைவர்கள் இல்லையா? இவர்கள் யார்? முதல்ல 50 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை ஆண்டவர்கள். ஆனால் இந்த நிலம் இவர்கள் ஆள்வதற்கு வசதியாக வெள்ளக்காரனை வீழ்த்தியவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் மருதுபாண்டியும் வேலுநாச்சியாரும் தீரன் சின்னமலையும் அழகமுத்து கோணும் வெண்ணிக்காலடியும் சுந்தரலிங்கமும் எங்கள் அப்பத்தா குயிலியும். அவர்களுடைய அடையாளம் எங்க? ஒரு வாரமா 10க்கு 10 ரூம் போட்டு வச்சிருவான். நம்முடைய அடையாளங்கள் முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்ட அடையாளங்களை இருந்ததை மீட்போம், இழந்ததை காப்போம் என்கிற முழக்கத்தோடு நாம் மகிழ்ச்சி தேர்தல் களத்தை சந்திக்கிறது. இனி இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, மொத்தமா முடிச்சாச்சு. வானம் பார்த்த பூமி திருச்சுழி சட்டமன்ற தொகுதி. வானம் பார்த்த பூமினாலும் இங்க விளைகிற மல்லிகை பூவை போல, இங்க விளைகிற கொத்தமல்லியை போல, இங்க விளைகிற குண்டு மிளகாயை போல தமிழ்நாட்டிலே கிடையாது. திருச்சுழி காரியாபட்டி கொத்தமல்லி மல்லிகைப்பூக்கு. ஆனால் ஒரு மல்லிகைப்பூ வாசனை திரவிய தொழிற்சாலை இங்க இருக்கா? ஒரு குண்டு மிளகாயை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை இங்க இருக்கா? ஒரு கொத்தமல்லியை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை இங்க இருக்கா? இதைத்தான் நாங்க சொல்றோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை சிப்காட் உடைச்சு சுக்கு சுக்கா நொறுக்கி தூர போடுறோம். சிப்காட் என்கிற பெயர்ல என் நிலத்தை நாசமாக்கி வடநாட்டுக்காரருக்கு வேலை கொடுக்க நாம் தமிழ்ச்சி வரல. எங்க நிலத்துல என்ன விளையும்? மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ தொழிற்சாலை, கொத்தமல்லி தொழிற்சாலை. இந்த நிலத்துல குண்டு மிளகா தொழிற்சாலை. அதுல படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. இது எங்களுடைய தற்சார்பு பொருளாதார கொள்கை. ஒரு வீட்டுக்கு திருச்சுழி பகுதியில ஒரு வீட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு கேட்டா வெளிநாட்டில் இருக்கான். வெளிநாட்டில் போய் அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்ப்பது, அங்கே போய் கழிவறை வேலை பார்ப்பது, அங்கே போய் உணவகத்தில் வேலை வைப்பது, கப்பல் கட்டுகிற தொழில் நிறுவனங்களை வேலை செய்வது, கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு அங்கே போய் வேலை செய்யறான். அங்கே 50,000 30,000 சம்பளம் வாங்கக்கூடியவன் சொந்த நிலத்தில் 25,000 ரூபாய் சம்பளம், குறைந்தபட்ச சம்பளம் 25,000 ரூபாய். அதுல அப்ப ஆத்தா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பாவோட வாழு என்றால் வாழ மாட்டானா? அந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்யத்தான் உங்கள் பிள்ளைகள் வீட்டுக்கு ஒருவனுக்கு அரசு வேலை என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அவங்க என்ன வாக்குறுதி? 2,000 ரூபாய் அப்பா, 2,000 ரூபாய் சித்தப்பா, 2,500 விஜய்னா. அதாவது இந்த 2 பேருக்கும் யாரு? திமுக அதிமுக நான் தான் மாற்று.
தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி 40 முனை போட்டி உருட்டுவாங்க. ஆனா ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத அந்த ஸ்டாலினா இல்ல மக்களை விரும்புகிற இந்த விஜயா? அதாவது நான் எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், கமலஹாசனை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு நடிகனை பார்த்திலன்னு அந்நியன் படத்தை சொல்வார்ல, அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. கத்தி கத்தி பேசாதீங்க, ஆச்சா பூச்சான்னு பேசாதீங்க அப்படின்னாப்ல விக்கிரவாண்டி மாநாட்டில். ஆனா தொடர்ச்சியா வேட்புமனு தாக்கல், வேட்பாளர் அறிவிப்பு, இன்னைக்கு திருச்சியில ஒரே ஸ்கிரிப்ட் தான், ஒரே ஸ்கிரிப்ட மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான். பரீட்சையில நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் படிச்ச கேள்வி தான் நான் பதில் சொல்லுங்கிற மாதிரி அவன் உன்னை படிச்சுட்டான். கேட்டது கஜினி முகமது படையெடுத்தது உண்மையா, இவன் இங்க கேட்டது, இவன் உட்கார்ந்து ராஜராஜன் கலை எழுதிட்டு இருக்கான். ஏன் நான் படிச்சுட்டா, நான் அதை தான் எழுதுவேன்றான். மக்கள் விரோத அந்த ஸ்டாலின் சாரா இல்லை மக்கள் விரும்புகிற இந்த விஜயா அந்த டிவிகேவா இந்த டிஎம்கேவா? உங்களுக்காக நான் வருமானத்தை இழந்து, வசதியான வாழ்க்கை இழந்து, எல்லாத்தையும் இழந்து உங்ககிட்ட உண்மையை பேச, உறக்க பேச உங்க தம்பியா உங்க அண்ணனா வந்திருக்கேன். அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. எப்படி இந்த நடிப்பை படத்துல போடுந்தா தேசிய விருது வீடு தேடி வந்திருக்குமே. அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பின்றாப்ல. மக்களுக்காக நான் இழந்துட்டு வந்திருக்கிறேன். என் கேரியரோட உச்சத்தை இழந்துட்டேன், என் வருமானத்தை இழந்திருக்கிறேன், பலி தாங்கி வந்து நிக்கிறேன். மக்களுக்காக இழந்தேன்னு சொல்றீங்களே, என்ன பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? இல்ல பட்டினப்பாக்க வீட்டை நீங்க ஏதோ மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? 400 கோடி காசு, 200 கோடி பேங்க் பேலன்ஸ், 10 வீடு, 10 இடத்துல தோட்டம், BMW காரு, ரோல்ஸ் ராய்ஸ் காரு, வெல்ஃபேர் கார்னு 10 காரு. நான் வந்து வழி தாங்கி நிக்கிறேன், எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன். எதுல வந்த? சார்ட்டர் ஃபிளைட்ல வந்தேன். எதுல வந்த நீ? வீட்ல இருந்து கிளம்பும் போது ரோல்ஸ் ராய்ஸ், சென்னை ஏர்போர்ட்ல இருந்து திருச்சிக்கு சார்ட்டர் ஃபிளைட், திருச்சியிலிருந்து BMW காரு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன். இந்த பாடி கவுண்ட் ஒரு படத்துல பிரபண்ணனை பார்த்து வாங்க இளைஞலா, வாங்க வாங்க இளைஞலாம், அது மாதிரி வாங்க இளைஞலா நல்லது பண்றதுக்கு இழந்தான். யார் இழந்தார்கள் இந்த நிலத்துல? சீதக்காதி என்ற ஒரு பெருமகன், நம் தாத்தா ராமநாதபுரம் சேதுபதியுடைய அமைச்சராக இருந்தார். பெரிய பஞ்சகாலம். சீதக்காதி தன்னுடைய வைரங்களை, தன்னுடைய நகையை எல்லாவற்றையும் வித்து நெல்லை வாங்கி ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மக்களுக்கும் தேவர், தேவேந்திரர், நாடார், கோனார், செட்டியார், முதலியார், இஸ்லாமியர் என்று பார்க்காது எல்லா சமய சமூகத்திற்கும் நெல்லை வாரி வழங்கிய வள்ளல் சீதக்காதி போல நீங்க ஏதாவது வாரி வழங்கியிருக்கீங்களா? இந்த நிலத்திலே, என் நிலத்திற்கு கீழே ஏதோ கருப்பாக ஒன்று கிடக்கிறது என்று பெருந்தலைவர் நம் தாத்தா கிங் மேக்கர் காமராஜர் கொண்டு கொடுத்து, காமராஜர் நேரிட்டு கொண்டு கொடுத்து, இது கருப்பாக்குற கட்டி கிடையாது, இது நிலக்கரி என்று சொன்ன உடனே தமிழ்நாட்டு மக்களுக்கு இது பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய சொந்த சொத்து 1500 ஏக்கரை நெய்வேலி நிலக்கரிக்காக எழுதி கொடுத்தானே எங்கள் தாத்தா ஜம்புலிங்க முதலியார். அதுபோல விஜய் அவர்கள் ஏதாவது எழுதி கொடுத்தீங்களா? ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே ஒரு ஜமீன் பரம்பரையிலே பிறந்து, பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் கட்டக்கூடிய குடும்பத்திலே பிறந்து, வில்லுவண்டியிலே போகக்கூடிய குடும்பத்திலே பிறந்தாலும் முருகனின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பட்டு வேட்டி பட்டு சட்டையை தூக்கி எரிஞ்சி காவி உடையட்டி தன்னுடைய 15 கிராம சொத்துக்களை தேவேந்திர, தேவர், நாடார், கோனார் என்று 17 சமூகத்திற்கு பிரித்து கொடுத்து சாகுற வரைக்கும் கரவேட்டியோடு மீசை கூட வைக்காமல் வாழ்ந்து போன எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் போல ஏதாவது நீங்கள் இழந்தீர்களா? இன்றைக்கு என் தம்பி கார்த்திக் இருக்காரு மதுரை ஹைகோர்ட்ல. இன்னைக்கு அவருக்கு 50,000 ஃபீஸ். மதுரை ஹைகோர்ட்ல பெரிய லாயர். என் வழக்கெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. இன்றைக்கு ஆனால் 1904 காலகட்டத்தில் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்து, பெரும் செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்து, வெள்ளக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவன் பொருளாதாரத்தில் கை வைக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரனுக்கு இணையாக காலா லாவியா என்ற கப்பலை கட்டுவதற்காக தன் சொத்தை எல்லாம் இழந்து செயலுக்குள்ளே சென்று மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழந்து வழக்கறிஞர் பட்டம் துறந்து கோயில்பட்டிலே மண்ணெண்ணை வித்து செத்து போன எங்கள் தாத்தா வ.உ. சிதம்பரனார் போல ஏதாவது இந்த மக்களுக்காக நீங்கள் இழந்தீர்களா? இழந்தீர்களா? இதே நிலத்தில் எத்தனை அகநானூறு, புறநானூறு, 1810, பரிபாடல், திருக்குறள் உட்ட சங்க இலக்கிய நூல்களை நூலகங்களுக்கு கொடுப்பதற்காகவும்
வாவு சிதம்பரனார் கப்பல் கட்டும் போது 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாரி கொடுத்த இதே ராமநாதபுரம் மாவட்டம் பாலவனத்தம் ஜமீன்தார் எங்கள் தாத்தா கடையேழு வள்ளல்களை போல வள்ளலாக வாழ்ந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய வள்ளல் பாண்டித்துரை தேவரை போல நீங்கள் அள்ளி கொடுத்தீர்களா? ஏண்டா வெள்ளம் வருது, வெள்ளத்திற்கு வீட்டை கூட திறந்து விடல. வெள்ளம் வரும்போது மண்டபத்தை கூட திறந்து விடல. வெள்ளம் வரும்பொழுது தன்னுடைய வீட்டை மக்களுக்காக பயன்படுத்த கொடுத்த ஒரே நடிகர் எங்களுடைய மதிப்பிற்குரிய சகோதரர் அஜித்குமார் மட்டும்தான்டா. அவர் மக்களுக்காக கொடுத்தாரு. இந்த கையிலே கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு வரைக்கும் ரசிகர் மன்றத்தை கலைத்தாலும் கந்தானமா, குருதி கொடையா, ஒரு பெண்ணுக்கு மருத்துவ சிகிச்சையா, இல்லை கல்வி செலவா என்பதை ஷாலினி அவர்கள் மூலமாக தெரியாமல் கொடுக்கிற அந்த நடிகர் அஜித்குமார் ஒரு சொம்புல வாங்கி கொடுற தண்ணிய கொடுத்த என்ன கொடுத்த நான் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னடா இவன் விட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா பொண்டாட்டியை விட்டு வந்திருக்கான், புள்ளைய விட்டு வந்திருக்கான், மகளை விட்டு வந்திருக்கான். கொடுத்தேன் என்ன கொடுத்த? மனைவிக்கு கொடுக்கல, மகளுக்கு கொடுக்கல, மக்களுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்த? நான் சொல்லலப்பா, நீங்க சொல்றீங்க, காரியாபட்டிக்காரங்க சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குப்பா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல பாருங்க. நான் கேட்கிறேன், மனசாட்சி உள்ள எவனாவது ஒருத்தன் தாவே காலம் எனக்கு பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்வி எனக்கு உனக்கு பதில் கிடையாது, சொல்லு. எண்ணத்திற்காக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் அவசரமாக இந்த சொத்துக்களை புறம் வித்துட்டு ஆஸ்திரேலியாவில் இடம் வாங்கினீங்க. நீங்க வாங்கினது பத்தாதுன்னு நீங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்துல திரிசா எதுக்கு இடம் வாங்க சொல்லுங்க? ஆஸ்திரேலியாவில் நீ மறுத்தல் வை, ஆஸ்திரேலியா டாக்குமெண்ட் எடுத்து வெளியே போட்டுருவேன். ஒரு போய் நடமாட முடியாது. ஏன்? 20ஆம் தேதி விவாகரத்து வழக்கு வருது. இந்த சொத்துக்கள் இருந்தால் மனைவிக்கு கொடுக்கணும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டா கொடுத்துருவோமோன்னு பயந்து அவசரமா சொத்தை போறான் வித்துட்டு தேர்தலுக்கு வந்து நிக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய. ஒரு நாட்டில் ஒரு லாரி டிரைவர், ஒரு தானி ஓட்டுநர், ஒரு கூலி வேலை செய்யறவங்க, ஒரு மல்லிகைப்பூ விற்கிறவங்க கூட காசு சேர்த்து சொத்து சேர்த்தா தன் மனைவி பேர்ல தான் இடம் வாங்குவாங்க, தன் மகள் பேர்ல தான் வாங்குவாங்க, தன்னுடைய மகன் பேர்ல தான் வாங்குவாங்க. ஆனா 10 வீடு வச்சுக்கான், 10 வீடையும் தன் பேர்ல வச்சுக்கான். இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன் என்பதை தோலுரிக்க வேண்டிய நேரம் இது. நான் விட்டுட்டு வந்த வழியோடு வந்த மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மீது விமர்சனம் உண்டு. ஆனாலும் ஏதோ போனாரு, 53 நாளா 60 நாள் ஜெயிலுக்கு போனாரு. கொடும் சிறை தான், மாற்று கருத்து இல்ல. முன்னாள் முதலமைச்சர் ஐயா முக்திமத்திய கருணாநிதி ஸ்டாலின் மிசா காலகட்டத்தில் 1 வருஷம் ஜெயில இருந்தார், விமர்சிக்கிறோம். ஆனாலும் ஓராண்டு சிறையிலிருந்து வாய் உடைக்கப்பட்டது. சிட்டி பாபா அவருக்காக இறந்து போனார், கொடும் சிறை. அதே போல இந்த நிலத்தில் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக ஓராண்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமானுக்கு. இந்த நிலத்தில் 82 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், சாகும் வரை தான் என்ன சாதி என்பதையே வெளியே சொல்லாத பெருமகன். திருநெல்வேலி மாவட்டத்தில், அன்றைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கூலி உயர்வு தரமாட்டோம் என்று பேசிய முதலாளிகளை, அதுவும் சொந்த சாதிக்காரனை எதிர்த்து, கூலிகள் விவசாயிகளுக்கு நெல்லை கூலியாக தரமாட்டோம் என்று கள்ள மரக்கால் வைத்து விவசாயிகளுக்கு கூலியை கொடுத்த அந்த முதலாளிகளை தன் சொந்த சாதியை, தன் சொந்தக்காரனை எதிர்த்து நெல் மூட்டைகளை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்ததற்காக வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட பொழுது அன்னை இருந்த காவல்துறை ஒவ்வொரு மீசையாக புடுங்கி, நீ உன்னுடைய நண்பனை காட்டிக்கொடு, உன் தோழர்களை காட்டிக்கொடு, உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொன்ன பொழுது எந்த வார்த்தையும் பேசாது மீசை மயிரை சிகரெட்டை வைத்து சுருட்டை வைத்து சுட்ட போதும் கடைசி வரை மீசையே வைக்காமல் வாழ்ந்து போன கடைசி நேர்மையாளன் இந்த மண்ணினுடைய மரத்தமிழன் எங்கள் தாத்தா நல்லகனுவை விட நீ நாட்டுக்கு இழந்து விட்டாயா? நல்லகனுவை விட நீ வழிதாங்கி நின்றாயா? என்ன வழி? நான் வந்திருக்கிறேன், நீதி கேட்டு வந்திருக்கிறேன். என்ன நீதி கேட்டு வந்திருக்கீங்க? நீதி கேட்டு எதுக்கு வந்திருக்காராமா? ஜனநாயகன் படத்தை ஓட விடலையா, அதுக்கு நீதி கேட்டு வந்திருக்காராம். அதுவும் எப்படி? அதையும் என்னுடைய ஜனநாயகன் படத்தை இந்த ஆட்சியாளர்கள் தடுத்த பொழுது நான் உங்களுக்கு நிதி கட்டு வந்தேன், இப்ப எனக்கு நிதி கட்டு வந்திருக்கிறேன். ஜனநாயகன் படம் மட்டும் வெளியே வந்தா நம்முடைய அரசியல் கூர்மை அடைஞ்சிரும். நம்முடைய அரசியல் உன் பிரச்சனையவே உன் மனசுல பேச முடியாம துண்டு வச்சு பாக்குறேன்னா நீ எப்படிப்பட்ட ஆளு? உன் பிரச்சனை அது, உன்னுடைய பிரச்சனை துண்டு சீட்டு. அப்போ நாங்கள் ஜனநாயகனுக்கு நீதி கட்டு வரல,
ஜனநாயகம் செத்து போச்சுன்னு நீதி கேட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் படத்துக்கு நீதி கேட்டு வரல. எங்கள் தலைவன் படை அங்கே அநீதியால் வீழ்த்தப்பட்டது. அந்த தலைவனுடைய அரசியல் படையாக அங்கே வீழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். 8 வழிச்சாலைக்கு, சாகர் மாலாவுக்கு, பாரத் மாலாவுக்கு, நீட்டுக்கு, தூய்மை பணியாளருக்கு, மீத்தேனுக்கு, ஹைட்ரோ கார்பனுக்கு கல்குவாரி வைத்து காரியாப்பட்டியிலும் முக்குளத்திலும் கல்குவாரி வைத்து நாசமாக்குற அந்த பெரும் முதலாளிகளுக்கு எதிராக நீதி கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஜனநாயகன் படத்துக்கு நீதி கேட்டு. என்ன வழி? முதல்ல நேற்று அடிச்ச சைட்லிஸ்ட், நேற்று அடிச்ச தலைவலியா? அதுக்கு பேர் கேங் ஓவர். வழி தாங்கி நிற்கிறேன். என்னப்பா வழி? உங்களால் உங்க மனைவிக்கு வழி, உங்களால் உங்க மகளுக்கு வழி, உங்களால் உங்க மனைவிக்கு வழி, உங்களால் கரூர் 41 குடும்பத்துக்கு வழி, உங்களால் இது வரைக்கும் 54 பேர் செத்துருக்க அவனுக்கு வழி, உங்க ஆதவச்சனா கார் ஏற்றி இன்னைக்கு ஒரு போலீஸ்காரருக்கு வழி. இதான் வழி. வேற என்ன உங்களுக்கு வழி? வழி தாங்கி நிற்கிறேன். 600 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு வழி தாங்கி நிற்கிறேன். இல்லை கேரியரோட உச்சம்னாங்க 1000 கோடி சொத்து இருக்குங்க அவருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி வருமானத்தை விட்டு வராருன்னா அதை வச்சுனா. செங்கோட்டையன் 500 கோடியை விட்டுட்டு வராருனாங்க. நான் எங்கடா விட்டுட்டு வராங்க? உனக்கு எங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா? இல்லை எம்ஜிஆர் ரோல் மாடலாம். எம்ஜிஆர் தான் வாழும் போதே திரைப்படத்துறையிலே கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்காக சென்னை எழும்பூரிலே தன் சொந்த இடத்துல பள்ளிக்கூடம் கட்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்திற்கான நிதியை 86 கொடுத்துட்டு போனவர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருடைய ராமாபுரம் வீடு மூடியதாக சரித்திரமே கிடையாது. உன் பனையூர் கதவு திறந்ததாக செய்தியே கிடையாது. ராமாபுரம் வீட்டுக்குள்ள என்றைக்கும் வள்ளலாறு அடுப்பு போல எவர் போனாலும் சாப்பிடலாம். உன் வீட்டுக்கு போனா 2 பேர் தான் சாப்பிடலாம். ஒன்னு புசி, இன்னொன்னு அவனோட குசி. நல்லது பண்ண வரோம். விவேக் இந்த வேலையில்லா பட்டதாரி படத்தை சொல்வாரு, உங்க முகர கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. நல்லது பண்ண வராங்களா? யாரு? ஆதவு, புசி ஆனந்து, லெப்ட் பாண்டி, இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லது பண்ண போறேன். ஊழலை ஒழிக்க போறேன். யாரு? செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறேன். லாட்ரி மாட்டினுடைய மருமகனை ஆதவர்ஜனை வச்சுக்கிட்டு இவர் நேர்மை பேசுறாரு. ஊழலை ஒழிக்க போறேன்றாரு. 106 வேட்பாளர்களை அதிமுக திமுக கடன் வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மதுரையில் குமார் மெஸ் இருக்கு, கோனார் மெஸ் இருக்கு. குமார் மெஸ்ஸுக்கு பின்னாடி எப்பவுமே 4 நாய் நின்றுட்டே இருக்கும். ஏன்? பிரியாணியை தின்று இலையை இங்கே தான் போடுவான் சிங்கராம்னு. அதே மாதிரி அதிமுக சீட்டு கொடுக்காத வேட்பாளர்கள் அவனை பூரா வெளியேற்றின உடனே இவன் நிற்கிறான் வாசல்லையே. போடுங்க எச்சலையை போடுங்க புறக்கிறேன். திமுக வேட்பாளர் அறிவிச்ச பிறகு, அதிமுக வேட்பாளர் அறிவிச்ச பிறகு, நாம் தமிழர் வேட்பாளர் முன்னாடி அறிவிச்ச பிறகு கடைசி அறிவிக்கிறான். ஏன்? கடைசி ஏதாவது கரிசரை கிடைக்குதா, ஏதாவது எச்சலை கிடைக்குதா? கஞ்சா வழக்கில் உள்ளவன் பேராவூரணி வேட்பாளர், பாலியல் வன்கொடுமைக்கு போனவன் பட்டுக்கோட்டை வேட்பாளர், திருட்டு போய ஆர்கே நகர்ல வேட்பாளர், இங்க மண்ணள்ளி வித்தவன் திருநெல்வேலி வேட்பாளர், அந்த பக்கம் பார்த்தா வெள்ளிவாக்கத்தில் ஒரு வில்லனே வேட்பாளர், டி நகர்ல திருட்டு போய புஷியானந்த் வேட்பாளர், பெண் வன்கொடுமை பண்ணவன் 1000 வழக்கில் வேட்பாளர். நல்லா இருக்கா? 106 வேட்பாளர் அதிமுக திமுக பொறுக்கி போட்டு இவர் நல்லது பண்ண போறாராம். எழுதப்படாத தூய்மையான கரைபடியாத வெள்ளை தாளாக இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். நிலத்துல எங்கள் தம்பி கார்த்திக் இருக்காரு. அதிமுக இருந்து திமுக இருந்து அப்படியே பிஜேபிக்கு போய் வந்தாரா? என் இனம் செத்து கொண்டிருக்கிறது என்று என் சொந்த ரத்தம் பிரபாகரன் என்று என் அண்ணன் சீமான் பேசியதை பார்த்து, சீமான் தாண்டா இந்த இனத்துக்கு சரியான தலைவன் என்று அண்ணன் சீமானுடைய கரம் பிடிச்சு 234 வேட்பாளர்களும் நல்ல நெல்மணிகளை ஒரு விவசாயி பொறுக்கி எடுப்பதை போல, நல்ல தங்கத்தை ஒரு ஆசாரி செதுக்குவது போல எங்க அண்ணன் சீமான் நல்ல நெல்மணியா பார்த்து பார்த்து எடுத்து 234 தொகுதியும் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைகளை களத்தில் இறக்கியிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநரும் ஒரு சாதாரண எளிய பாமர குடும்பத்தில் பிறந்தவன், விவசாய குடும்பத்தில் பிறந்தவனும் வேட்பாளராக களம் காண முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் சாத்தியம். 100 கோடி 50 கோடி 20 கோடி அதிமுக திமுக செலவு பண்ணுது. தாவேகா 10 கோடி செலவு பண்ணுது. 10 கோடி செலவு பண்ணி நீ என்ன நல்லதை பண்ணுவ? நாங்கள் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு வர்றோம், 1 பைசா தர மாட்டோம்.
இது இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. வியாழக்கிழமையில வேலை நாள்ல நான் சத்தியம் என்று சொல்றேன், காரியாப்பட்டியில எவனாலையும் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது. பணம் கொடுக்காம, குவார்டர் கொடுக்காம வர மாட்டான். ஏன் வந்திருக்கிறான்? சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என்ற உணர்ச்சியோடு வந்திருக்கிறான் இளைஞர் பட. விஜய் வந்துட்டா நாம் மகிழ்ச்சி காலியாயின்னு சொன்ன கபோதிகளா, கம்நாட்டிகளா வந்து பாருங்கடா எங்க தங்கங்களை, எங்க சிங்கங்களை. யார் இவன்? யார் இவன்? இவன் தான் மருதுபாண்டியோட நேரடி வாரிசு. இவன் தான் காமராஜுடைய வாரிசு. இவன் தான் கக்கனின் வாரிசு. இவன் தான் எங்கள் தாத்தா இமானுவேல் சேகரனாருடைய நேரடி வாரிசு. இவன் தான் எங்களுடைய இரட்டமலை அயோத்தாச பண்டிதருடைய வாரிசு. எங்கள் முன்னோருடைய மூச்சு காட்டி சுமந்து தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை படைக்க திரண்டிருக்கிற இளைஞர் படை இந்த படை. தூய்மையான படை. அப்படி காட்டு. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவது, வாழை மரத்தில் ஏறுவது, தென்னை மரத்தில் ஏறுவது, ஆலமரத்தில் ஏறுவது, மாடியில் ஏறுவது, போலீஸ்காரன் காலை பிடிச்சி இழுக்கிறது, பெண்களை பிடிச்சி இடுப்பு பிடிச்சி கிள்றது, என்டிடிவி ரிப்போர்ட்டர் கழுத்தில் துண்டை போட்டு வைப் பண்ணுங்க ப்ரோ. டாடிமன் நீ மீட்டில் இல்ல தடபோட யாரும் வைப் பண்ணுங்க. என்டிடிவி ரிப்போர்ட்டர் அவன் இருந்துட்டு போட்டோம். அந்த பதினெட்டாம் 28 வருஷம் என்டிடிவியில் ஒர்க் பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஒரு நாதாரி பயில எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டான். இந்தியா முழுக்க போனண்டா. இவ்வளவு சல்லி பயில இவனும் எங்கேயும் பார்க்கலண்டா இருந்தாலும். சல்லி சங்க தலைவர்கள் பூரா அங்கதான் இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு புரட்சி பண்ண போறேன். புரட்சியில பண்ண முடியாது. நீ பொங்கல் வேணா பண்ணலாம், புரட்சி பண்ண முடியாது. இது நல்ல முத்துக்கள். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டிருக்காங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான். ஒரு போலீஸ் இல்ல. ஏன்? நாமே போலீஸ், அப்புறம் நமக்கு எதுக்கு போலீஸ்? நாம தான் அந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, அப்புறம் நமக்கு எதுக்கு பாதுகாப்பு? எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டுக்கு தமிழர்களா நீங்க பார்த்து போங்க, கார்ல போகும்போது பார்த்து போங்க, நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருங்க, எல்லாம் சல்லி பேடா இருக்காங்க. அடினா அடி எங்கடி தான் விழும். பேச்சோ வீச்சோ அது முதல்ல நாங்க தான். கள்ளக்குறிச்சியில் பல பேர் பார்த்திருப்பான். அடி நம்ம அடிதான். எவனா இருந்தாலும் சரி. எங்களுக்கு வந்து மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நாங்க ஒன்றும் கல்குவாரியில் சம்பாதிக்கல, மணல் குவாரியில் சம்பாதிக்கல, ராம்கி போன்ற இந்த தொழிற்சாலையிட்ட மருத்துவ கழிவை கொட்டக்கூடிய தொழிற்சாலையிட்ட பணம் வாங்கி நக்கல. நாங்க ஒன்றும் காரியாப்பட்டி கான்ட்ராக்ட கட்சிக்காரன் கொடுக்காம சொந்தக்காரன் கொடுத்து ஏமாத்தல. நாங்க ஏமாத்தல, நாங்க பண்ணலையே. சொல்லுங்க எங்களை. சீமான் திமுக பணம் வாங்கிட்டாரு. திமுக பணம் வாங்கிட்டு தான் இந்த போர்டு போடுறோமா? அதிமுக பணம் வாங்கிட்டு அதிமுக பணம் வாங்கிட்டு இந்த போர்டு போடுறோமா? பிஜேபி கூட லிங்க் இருக்குன்னாங்க. எங்களுக்கு லிங்க் இருக்கு. லேடன் பேசுறியா? பின் லேடன் கண்ணை நொடி தின்னு போடுங்கிற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. எல்லா பக்கமும் லிங்க் இருக்கு. எங்க அண்ணன் சொன்னதுதான், ஒரு விழுக்காடு வைத்திருக்கிற கட்சி எல்லாம் 10 சீட்டு 100 கோடி. ஆனாலும் எனக்காக வாக்களித்த, என்னை நம்பி வாக்களித்த, ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம எனக்காக 15 ஆண்டுகளின் பின்னால் வந்த இவன் ஜெயிப்பானா தோற்பானா, இவன் சட்டசபைக்கு செல்வானா தெரியாது. ஆனாலும் என்னை நம்பி வந்த என் தம்பி தங்கைகளை, என் அக்கா தங்கைகளை, என் சித்தப்பா பெரியப்பாவை, என் அம்மா சித்தியை நான் ஏமாத்த மாட்டேன். கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒளிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன். தனிச்சு துணிஞ்சு ஆண்மகனோடு நிக்கிற ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். விஜயும் தனிச்சு நிற்கிறாரு. திமுக 22 கட்சி கூட்டணி, அதிமுக 10 கட்சி கூட்டணி. தாவேக்கா சொல்லுது நாங்க தனிச்சு தான் நிக்கிறோம். தனிச்சு நிக்கிறதுக்கும் தனியா நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிற. இந்த காவலன் படத்துல வடிவேல் ஒரு போர்டு வச்சிருப்பாரு, அம்முக்குட்டி ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு. பாஜக, காங்கிரஸ், தேமுதிக, டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ் எல்லாரும் கூட அதிமுக துணை முதலமைச்சர் சீட்டு எல்லா பக்கமும் நாய் வாய் வைக்காத இடமே இல்லைங்கிற மாதிரி இவன் பேசாத இடமே கிடையாது. எல்லா பக்கத்திலும் விரட்டி அடிச்ச பிறகு இவன் கூட யாரு கூட்டணி பார்த்தா அது ஒரு புள்ள பூச்சி, எவனே தெரியாது. ஒரு லெட்டர் பேட் வச்சுட்டு போ. அதாவது பனையூர்ல தண்ணிக்கேனு போடுற தவணை எல்லாருக்கும் சீட்டு. கார் ஓட்டுநருடைய மகனுக்கு சீட்டான். கார் ஓட்டுநருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்த விஜய், கண்ணீர் வடித்த கார் ஓட்டுநரின் மகன், இரக்க குணம் கொண்ட விஜய், தளபதியினுடைய குரத்தை பாருங்கள். கட்டி பிடித்த கார் ஓட்டுநர்,
கடைசியில் பார்த்தா அவன் மகன் அவன் அவர் அப்பா பேர்ல இவன் ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டின்னு ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கான். இவன் ஆக்டர் நினைச்சா புரோக்கரா இருக்கான், ரியல் எஸ்டேட் தரகர் இவன். ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கரு. அனிதாவுக்கு போய் அழுதுட்டு அங்க ஒரு அறக்கட்டளை கிட்ட, அதாவது நீட் தேர்வு நடத்தக்கூடிய நீட் கோச்சிங் சென்டருக்கு 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு பார்ட்னர் ரியல் எஸ்டேட் நீட் கோச்சிங் சென்டர். அந்த பக்கம் பார்த்தா விஜய் வித்யாசனம் சிபிஎஸ்சி ஸ்கூலு எல்லாத்தையும் நடத்திட்டு இவரு நான் நல்லது பண்ண வந்திருக்கிறேன், நான் உண்மையை பேசுவேன், உங்களை ஏமாத்த மாட்டேன். நீ மயிரை புடுங்க மாட்டேன், நீ வரும்போதே ஏமாத்தி தானே வர்ற. என்ன ஏமாத்த மாட்டேன், ஏமாற்றுவதற்காக வாரான். 200 கோடி சம்பாதிச்சு பத்தாது, 2 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். நல்ல சிஎம் ஆனா ஒண்ணும் இல்ல. யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து அதிகாரம் ரொம்ப இருக்கு உங்ககிட்ட இல்ல. இந்தியன் படத்துல செந்தில் வந்து ஏன்ட்ட இருக்குது அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்குது ஏன்ட்ட இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அதிகாரம் இருக்கா, டெப்டி சிஎம்மா, அவருக்கு பந்தோபஸ்தா, இசட் பிரிவா, அப்ப நம்மளும் வருவோம், நம்ம பெரிய ஆக்டர் தான். கேட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கேட்ட உடனே கிளம்பிட்டான். போட்டி என்னன்னா டிஎம்கேக்கும் டிவிகே தான் போட்டி, டிஎம்கேக்கும் டிவிகே தான். உதயநிதி ஸ்டாலினுக்கும் இவருக்கும் போட்டி. உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்தணும். உதயநிதி ஸ்டாலின் இருந்த இடத்துக்கு இவரும் ஒரு ஒரு சட்டசபைக்குள்ள வரணும், வேற ஒண்ணும் இல்லை. அதனால தான் 2 இடத்துல போட்டி போடுறான். கில்லி படத்துல சொல்றாப்ல, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உன் மேல வை அப்படின்னு இப்படி கையை சொருவாப்ல. 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கை உன் மேல, யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி எழுதுறது அவன் தாண்டா தமிழ் அப்படிங்கிறது. இது ஒரு பாடி லாங்குவேஜ், அவன் ரசிகர்களை பூரா ஏமாத்திக்கான். அப்படி 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உங்க மேல வைங்க என்று பேசிய பெருமதிப்பிற்குரிய சகோதரர் பக்கா மாசு, இப்ப ஏன் பெரம்பூர் மக்கள் மீது வைத்த நம்பிக்கைய நீங்க ஏன் திருச்சி பெரம்பூர் மக்கள் மேல நீங்க ஏன் நம்பிக்கை வைக்கல? நீங்க திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் மீது மட்டும் ஏன் நம்பிக்கை வைக்கல? 2லயும் ஏன் போட்டி? பெரம்பூர்ல தன் சார்ந்த மதம் அதிகமா இருக்கு, திருச்சி கிழக்குல தான் சார்ந்த சாதி அதிகமா இருக்கு. மத சார்பற்ற சமூக நீதி. அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், ஆனா பெரம்பூர்ல மதம் அதிகம், திருச்சி கிழக்குல சாதி அதிகம் என்பதற்காக சாதி பார்த்து மதம் பார்த்து நிக்கிறன்னா நீ எப்பேற்பட்ட ஆளு? தமிழ்நாட்டு அரசியல்லையே சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவிக்கிற ஒரே தலைவன் சொல்லுங்க. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம். இப்படி சொல்லுங்க பாப்போம். பழனி சட்டமன்ற தொகுதி பெரும்பான்மை ஒரு சமூகம் வாழக்கூடிய தொகுதி. அங்கே தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் வெல்ல முடியும். அந்த பழனி சட்டமன்ற தொகுதியில பழங்குடியை சார்ந்த ஒரு பெண்ணை நிறுத்த முடியும் என்றால் அது பிரபாகரன் பிள்ளை சீமானால மட்டும்தான் முடியும். ஏன் பழனியில பழங்குடி? பழனியில ஏன் தேவருக்கு சீட்டு இல்லை? பழனி ஏன் கல்லருக்கு சீட்டு இல்லை? பழனி ஏன் முத்திரருக்கு சீட்டு இல்லை? இவர்கள் தானே பெரும்பான்மை. பழனி மலைய குறிஞ்சி நிலத்தின் தலைவன் பழங்குடி தலைவன் முருகன் ஆளுகிற பொழுது ஒரு பழங்குடி பெண் ஆளக்கூடாதா என்ற கேள்வியை எழுப்பிய தலைவன் எங்க அண்ணன் தான். இவன் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, இவன் தனி தொகுதியில் நிப்பாட்டணும் என்ற இடத்துல பொது தொகுதியில இவன் பறையன் அல்ல, இவன் சாதி பறையன் அல்ல, ஆதி பறையன், எங்கள் சொந்தம், எங்கள் ரத்தம், இவன் ஆதி தமிழ் குடி என்று 7 இடங்களில் ஆதி தமிழ் குடிக்கு பொது தொகுதியில வாய்ப்பு வழங்கிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல தேவேந்திர வேளாளருக்கு, இந்த மண்ணினுடைய மருது நிலத்தினுடைய மக்களுக்கு, உழைக்கும் சொந்தங்களுக்கு 3 இடங்களில் தேவேந்திர வேளாளர்களை பொது தொகுதியில் நிப்பாட்டிய கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். இந்தியாவிலேயே இவள் அலி, இவள் அரவாணி என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணை இவள் என் தங்கை திருநங்கை என்று வெள்ளிவாக்கம் தொகுதியிலே இந்தியாவிலேயே திருநங்கைக்கு வாய்ப்பு வழங்கிய கட்சி நாம் தமிழ் கட்சி. அதே போல பூ கட்டுகிற, கோவிலே வழிபாடு நிகழ்த்துகிற பண்டாரம் சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு வழங்கிய கட்சி நாம் தமிழ் கட்சி. மண்பானை செய்கிற எங்களுடைய ஆதி தமிழ் குடியார் கூடிய குயவர் சமூகத்திற்கு வேட்பாளராக்கி அழகு பார்த்திருப்பது நாம் தமிழ் கட்சி. தமிழ்நாட்டிலேயே குறவர் சமூகத்தை எம்எல்ஏ சீட்டு கொடுத்தது நாம் தமிழ் கட்சி. அதே போல புறக்கணிக்கப்பட்டிருக்க வண்ணார்
புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஆதி தமிழ் குடிகள் அத்தனை பேரையும் தேடி தேடி பார்த்து பெரும்பான்மை தேவர் தொகுதி, மறவர் தொகுதி, அகமுடையார் தொகுதி, நாடார் தொகுதி, செட்டியார் தொகுதி, பிள்ளமார் தொகுதி, முத்திரையர் தொகுதி, கவுண்டர் தொகுதி என்று பார்க்காது 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்று 234 பச்சை தமிழர்களை களத்தில் நிப்பாட்டுகிறோம். ஆனால் இந்த மண்ணிலே வாழக்கூடிய பிறமொழியாளர்கள் நாம் தமிழ்ச்சி வந்தா நாயக்கர் அரட்டி அடிச்சு வாட்டிடுவாங்க, நாம் தமிழ்ச்சி வந்தா நாயுடு அரட்சி வரட்டிடுவாங்க, நாம் தமிழ்ச்சி வந்தா கம்மாய் நாயுடு வரட்டிடுவாங்க. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். நாயுடுக்கும் சீட்டு, நாயக்கருக்கும் சீட்டு, கன்னடருக்கும் சீட்டு, மலையாளிக்கும் சீட்டு. இந்த நிலத்துல வாழ்றாங்க, இந்த மொழியை பேசுறாங்க, தமிழ் பற்றாளராக இருக்காங்க, அவங்களை நாங்கள் மதிக்கிறோம். சௌராஷ்டிராவுக்கு தமிழ்நாட்டில் 2 சீட்டு வழங்கி இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அருந்ததிற்கு 3 இடங்களை வாய்ப்பு வழங்கியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லாருக்கும் சம விகிதத்தில் சமத்துவம், சமூக நீதி என்று பேசக்கூடிய கட்சிகள் கூட செய்யாததை ஒரு தலைவனின் பிள்ளை செய்திருக்கிறார், அண்ணன் சீமான் செய்திருக்கிறார். எங்கள் கனவு என்பது நாம் தமிழர் கட்சியில 117 எம்எல்ஏக்கள் போய் சட்டசபையில் உட்காரணும், 117 பெண் எம்எல்ஏக்கள். இந்திய நாடாளுமன்றத்தில் ஆணுக்கு நிகராக பெண்கள் உட்காரணும். அதுவரை நாங்கள் சீட்டு கொடுத்து கொண்டே இருப்போம், அதுவரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம், அதுவரை இங்கே சமத்துவத்தை பேசிக்கொண்டே இருப்போம். இந்தியாவுக்கு எல்லா சட்டசபையிலும் 200 தொகுதியா 100 பெண் 100 ஆண் உட்காரணும். உட்கார வரைக்கும் எங்கள் குரல் ஓயாது. இதுதான் உண்மையான சமூக நீதி, இதுதான் உண்மையான சமத்துவம், இதுதான் உண்மையான பெண்ணியம். விஜய் வந்துவிட்டால் பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருவாரு. விஜயனாவுக்கு ஃபேன்ஸ் வந்து கேர்ள்ஸ் தான் அதிகம், கேர்ள் ஃபேன்ஸ் தான் அதிகம். என்ன ஏன் எங்கள் விஜயனாவுக்கு நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், ஏன் நாங்கள் அப்படின்னு. எனக்கு ஏன் மாமாவை விட எனக்கு விஜய் மாமாவை தான் பிடிக்கும். நான் ஆக்சுவலாக 24 இயர்ஸாக நான் விஜயை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது அவங்க அப்பா எஸ்சிசி கூட தெரியும், நல்ல ஃபேமிலி. எனக்கு அந்த பெண்ணை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க புருஷன் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் தியாகி, அவனுக்கு நம்ம பூ போட்டு கும்பிடணும். 24 இயர்ஸாக லவ் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் புருஷன் கூட. இதை விட பெரிய குடும்பம். ஒரு பையன் விஜயோட ஃபோட்டோ எடுத்து ஓடிறான். அந்த பையன்கிட்ட அவங்க அம்மா கறி சொல்ற, என் புருஷங்கிற விஜயை பார்த்து, டேய் அவன் புருஷன் உயிரோட இருக்குன்னு செத்துட்டியாடா நீ. இதை பார்த்தா ஐயா பொன்ராஜ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, ஐயோ எங்க பெண்களை அசிங்கப்படுத்திட்டேன். ஏண்டா நான் செத்து போனா என் போட்டா என்னுடைய புதக்குழிக்குள்ள விஜய் படத்தை போட்டா புத அப்படின்னு ஒரு தமிழ் பெண் பேசுறா என்னால் உனக்கு அவமானமா இல்ல, அசிங்கமா இல்ல? செத்து போய் விட்டால் என்னுடைய புதக்குழிக்குள்ள விஜய் போட்டாவை போட்டு புதைச்சிருங்க. எம்மா போட்டா ரெடியா இருக்குமா, நீ எப்பமா சாவுறன்னு நான் கேட்டேன். ஒரு அநாகரிகமான கூட்டத்தை தமிழ்நாட்டு அரசியலை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான். நாகரிகமற்ற, கொள்கையற்ற, கோட்பாடற்ற, எந்த தெளிவும் இல்லாத ஒரு கூட்டம். விஜய் வருவாரு, அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, 234 தொகுதியிலும் அவன் டெபாசிட் இழப்பது உறுதி உறுதி உறுதி. இது நீங்க பேசலாமா? நீங்க வெல்வீங்களா? நீங்க வெல்வீங்களா? உங்களுக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லையே என்று கேட்கிறான். உயர்ந்த லட்சியத்தை வைத்து இந்த மக்கள் மன்றத்தில் நாங்கள் நிற்கிறோம். தோத்து போனதுனாலேயே நல்ல கண்ணு கெட்டவரும் கிடையாது, ஜெயிச்சு போனதுனாலேயே தங்கம் தென்னரசு நல்லவரும் கிடையாது. தொடர்ச்சியா தோற்கிறோம். யார்கிட்ட? எங்க மக்கள் கிட்ட, எங்க அண்ணன் தம்பி கிட்ட, எங்க அக்கா தங்கச்சி கிட்ட. ஆனால் இந்த மக்கள் எங்களை கவனிக்க தொடங்குறாங்க. பெருமதிப்பிற்குரிய இந்த உலகத்தினுடைய ஒரு புனித மார்க்கமாக, உலகத்தினுடைய பெரிய மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை இறைவனுடைய அந்த குரலை கேட்டு நபிகள் பெருமகனார் உருவாக்குகிறார். எந்த நிலத்துல? பாலை வனத்துல, கரடு முரடான காட்டு முராண்டி சமூகத்துல, பல ஆயிரக்கணக்கான வழிபாடு இருந்த சமூகத்துல ஒற்றை வழிபாடு என்று ஒருத்தர் சொல்லுகிறார். ஆரம்பத்திலே அவரை எதிர்க்கிறார்கள், ஆரம்பத்திலே அவரை அடிக்கிறார்கள், ஆரம்பத்திலே அவரை விமர்சிக்கிறார்கள். கடுமையான போர், சண்டை எல்லாம் நடக்கிறது. தொடர்ச்சியாக கருத்துக்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நடந்து செல்கிற பொழுது ஒரு பெண் குப்பையை கொண்டு நபிகள் பெருமகனார் மீது வீசுறாங்க. மறுநாளும் அதே வழியாக நடந்து போறாரு, மறுநாளும் குப்பையை கொண்டு வீசுறாங்க, மறுநாளும் அதே வழியாக போகிறார், மீண்டும் குப்பை. தொடர்ச்சியா 1 மாசம் நபிகள் வரும்போதெல்லாம் குப்பையை கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் மீது. ஒரு நாள் குப்பையை கொட்டுகிற அந்த பெண் இல்ல. நபிகள் நாயகம் பெருமகனார்
அந்த வீட்டுக்குள்ளே சென்று பார்க்கிறார். அந்த பெண் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. நபிகள் போய் இறைவனிடத்திலே துவா செய்து அந்த பெண்ணிற்காக உனக்காக நான் துவா செய்கிறேன், என்னுடைய தாயே நீ குணமடைந்து வாழ்றாங்க. அந்த நொடியிலே அளவற்ற அருளாளனாக இருக்கிறானே, இவன் மீதான் நாம் குப்பையை வீசினோம் என்று அந்த நொடியிலே இஸ்லாத்தை தழுவுகிறார் அந்த பெண். இப்படி மக்களுடைய மனதை கரைத்து கரைத்து நபிகள் பெருமகனார் ஒரு காட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மூதாட்டி அவருக்கு சுமையை தூக்க முடியாமல் தூக்கி விடுகிறார். ஏன் தாயை நடந்து போய் கேட்கும் பொழுது, இந்த நாட்டில் நபிகள்னு ஒருத்தர் ஆள்றாரா, ரொம்ப கொடுமைக்காரனா இருக்கான், அதெல்லாம் ஊருக்குள்ள போகாம வெளியே போறேன்னு சொல்றா. பேசிக்கொண்டே வருகிற பொழுது, என்னுடைய சுமையை தூக்கி விட்டீங்களே, நீங்க யார் என்று கேட்கிறார். அப்பொழுது நபிகள் சொல்கிறார், நீ சொன்னியே கொடுமைக்கார ஆச்சுன்னு, அது நான் தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட அருளற்ற கருணை உள்ளவனா நல்லாட்சி நல்லாட்சி கொடுக்காம இருக்க போறான், இவனை பற்றி தவறாக யாரோ சொல்லிவிட்டாங்க என்று அந்த நொடியே அந்த தாய் இஸ்லாத்தை தழுவுகிறாள். இப்படி ஒவ்வொருவராக அந்த நாட்டிலே பேசி பேசி கருத்துக்களை வீசி வீசி, பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது, அது தடை, அது ஹராம், 5 கடமைகள் என்று 5 கடமைகளை உருவாக்கி ஒழுக்கமான ஒரு மார்க்கத்தை உருவாக்கி, கற்பழிப்பு என்ற வார்த்தையே இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைச்சு, பழங்குடி காட்டுமுராண்டி சமூகத்தை இனி உலகத்தின் தலை சிறந்த சமூகமாக மாற்றினார் நபிகள் நாயகம் என்றால், அவருடைய வழி வந்திருக்கிற, அவரை படித்து வந்திருக்கிற, அவர் செய்தது போலவே இந்த நிலத்திலே அங்கே இருந்து போல பல வழிபாடு, இங்க பல கட்சி, பல சாதி, பல மதம், பல ரசிகர் கூட்டம், ஏற்கனவே ஆளுங்கட்சியின் படை, ஏற்கனவே பணபலம் படைபலம் எல்லாத்தையும் அங்கே 1600 காலகட்டத்திலே நபிகள் செய்ததைத்தான் இங்கே செந்தவரன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். நபிகள் வென்றதை போல அவர் ஆட்சி அதிகாரத்தை ஒரே நேரத்திலே ஆன்மீகவாதியாக, ஒரே நேரத்தில் அரசியல்வாதியாக, ஒரே நேரத்தில் போர் வீரனாக, ஒரே நேரத்தில் சிறந்த தலைவனாக விளங்கியதை போல இந்த நிலத்திலே பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று வீரத்தமிழ் முன்னின்ற ஆன்மீகத்தை தோற்றுவித்து அரசியல் கருத்துக்களை தமிழ் தேசியம் பேசி திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாவற்றையும் எதிர்த்து சண்டை செய்கிற ஒரே மகன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நபிகள் வென்றது சாத்தியம் என்றால் சீமான் இந்த நிலத்திலே வெல்வதும் சாத்தியம். முடியாத நாடாளுமன்ற தேர்தல் இதே போல 4 முனை போட்டி, மோடியா ராகுல் காந்தியா என்கிற சண்டை. இன்னைக்கு நான் இந்த கௌசிக் குறுக்க வந்தான்னு விஜய் வர்ற மாதிரி அன்னைக்கு கமலஹாசன் குறுக்க வந்தாப்ல, என்னுடைய கொள்கைகளை நான் புத்தகமாக வெளியிடுவேன், அப்புறம் புத்தகமாக வெளியிடலாம் என்று நான் திட்டமிட்டேன், ஆனால் புத்தகம் கொடுத்தால் காப்பி அடித்து விடுவார்கள் அப்படின்னு டார்ச் லைட் இருந்தாப்புல. ஆனால் இந்த முறையும் தேர்தல் ஆணையம் அவருக்கு டார்ச் லைட்டை ஒதுக்கிட்டாங்க. வேட்பாளரே இல்லையே, டார்ச் லைட்டை கொடுத்தீங்களே, வேட்பாளருக்காக கொடுக்கல, அறிவாலய வாசலை போய் நிலுங்கன்ட்டாங்க. இப்போ அங்கே நிற்கிறாப்புல டார்ச் லைட்டோட. அப்படி கமலஹாசன் குறுக்க வந்தாப்புல, இப்போ விஜய் குறுக்க வர்றாப்புல. இப்படி 4 முனை போட்டியில மோடியா ராகுல் காந்தியாங்கிற இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் 20 நாட்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னத்தில் இது போல ஒரு சின்னத்தை கொடுத்துட்டான். அந்த சின்னத்தையும் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்துகின்ற ஒற்றை வாசகத்தில் இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஐடிக்கு மட்டும்தான் 24 ஹவர்ஸ்ல 10 லட்சம் ட்வீட்டுகளை போட்டு இந்தியா முழுமைக்கும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து இந்திய தொலைக்காட்சிகளில் ஊடகங்களை பேச வைத்து சீமான் 3% தான் வாங்குவாரு, அவருக்கு அங்கீகாரம் கிடைக்காது, சின்னம் பறிபோயிரும், சீமான் கட்சி சிதஞ்சிரும், அழிஞ்சிரும். இதே தந்தி தொலைக்காட்சி, இதே நியூஸ் 18, இதே தினமலர் எல்லாம் பேசியது. கருத்து கணிப்புகள் 3 விழுக்காடு தாங்க மாட்டாரு, 2021 வாங்கின 7 விழுக்காடு சரிஞ்சு போயிரும் என்று ஆருடங்கள் கணிதங்கள் கருத்து கணிப்புகள் சொன்ன பொழுது இந்திய நாடாளுமன்ற தேர்தலை 20 நாளைக்கு முன்னாடி சின்ன வாங்கி 8.2 விழுக்காடு வாக்களை எடுத்து 36 லட்சம் வாக்களை எடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. நாடாளுமன்ற தேர்தலையே எங்க சொந்த பந்தம், எங்க அண்ணன் தம்பி பணத்தை வாங்காம மைக்கே போட்டான்னா, உழைக்கும் மக்களுடைய சின்னமா இருக்கக்கூடிய, ஒருவேளை நாம் சோத்துல கை வைக்க, விவசாயி சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். உழைக்கும் மக்களுடைய சின்னத்தை தூக்கி கொண்டு, ஏர் கலப்பையை தூக்கி கொண்டு, எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடியது ஏர் கலப்பை, எல்லார் வீட்டிலும் விவசாயி, அந்த சின்னத்தை தூக்கி வர எங்களுக்கு ஓட்டு போட மாட்டானா? எங்களுக்கு போடாம வேற எவனுக்குடா போடுவான்? அந்த நிலத்துல யார்கிட்ட தத்துவம் இருக்கு, யார்கிட்ட கொள்கை இருக்கு, யார்கிட்ட இந்த நிலத்தை மாற்றக்கூடிய துணிச்சல் இருக்கு? இந்த திருச்சுழி தொகுதி ஒரே ஒரு கல்லூரி, அரசு கல்லூரி, அதுலயும் அட்மிஷன் இல்லை. 70 வருஷம் திமுக, 60 வருஷம் ஆட்சி, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கட்டி படிக்க வைக்க துப்பு இல்ல. நீ ஓட்டு கட்டு வர்ற, சரியான கழிவறை இல்ல, படிக்க பள்ளிக்கூடம் இல்ல, போவதற்கு சாலை இல்ல,
அடிப்படை கட்டமைப்பு எதுவும் இல்ல. எல்லா குளங்களும் தூர்வாராம கிடக்கு. எங்களுடைய நோக்கம் 2000 2500 இந்த 8000 ரூபாய் டோக்கனு, கருணை தொகை, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், கிரைண்டர்லாம் இல்ல. கல்வி அனைவருக்கும் இலவசம், மருத்துவம் அனைவருக்கும் இலவசம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம். இந்த மூன்றை தவிர அனைத்தையும் மக்களே வாங்கி கொடுக்கிற தன்மானமிக்க வாழ்க்கையை கொடுப்பது எங்கள் லட்சியம். பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு. இந்தியா என்கிற பகத்சிங் என்ற கனவை நிறைவேற்றுவது நாம் நமக்கு லட்சியம். படித்த திருச்சூழி இளைஞர்கள், காரியாப்பட்டி இளைஞர்கள், மக்களரசு.in அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. www.மக்களரசு.in அப்படிங்கிற ஒரு இணைய பக்கம். அதுல நாம் நமக்கு தேர்தல் அறிக்கை செயல்பாட்டு வரைவு இருக்கிறது. போய் படிச்சு பாருங்க. 49 திட்டங்கள், 462 பக்கங்கள். ஒரு தலைவன் கனவல்ல, ஒரு இனத்தின் பெருங்கனவை கண்டு இறக்கி வச்சிருக்கிறான். எப்படி மின்சாரத்தை மாத்துவேன், எப்படி சாலையை மாத்துவேன், எப்படி என்னுடைய காடுகளை மாத்துவேன், எப்படி கனிம வளத்தை பாதுகாப்பேன், எப்படி ஆற்று வளத்தை பாதுகாப்பேன், ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை என்று நீர் மேலாண்மை வகுத்து வாழ்ந்த தமிழர் சமூகத்தில் என் ஏரி குளங்கள் எல்லாம் தூத்கப்பட்டுச்சு. என் ஏரி குளங்களை தூர்வாருவேன், வந்த உடனே தூர்வாருவேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். பனை மரங்களை நாடு முழுக்க நடுவேன். நாடு முழுக்க பனைகளை நட்டு பனையிலிருந்து 862 வகையான பொருட்களை உருவாக்குவேன். அதில் இருந்து படிச்சவன் படிக்காத அத்தனை பேருக்கு வேலை கொடுப்பேன். கருப்பட்டி, அங்கே இருந்து பதநீர், அங்கிருந்து பனம் பால், அங்கிருந்து பனம் கற்கண்டு, பனம் கூடை, பனம் பழத்திலிருந்து ஜாமு, பனம் பழத்திலிருந்து சாக்லேட்டு, பனம் பால், அதே போல பனம் கிழங்கிலிருந்து மாவு என்று பனை ஒன்றை வச்சு மட்டும் 862 வகையான பொருட்களை தயாரிக்க முடியும். அதற்கான தொழிற்சாலையை கொடுத்து அருப்புக்கோட்டை, திருச்சூழி, விருதுநகர் இந்த பகுதியிலுடைய படிக்காத அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. படிச்சவன் ஆடு மாடு மேய்ப்பதா, படிச்சவன் பணம் ஏறுவதா, படிச்சவன் விவசாயம் செய்வதா? ஏன்னா படிச்சு விட்டு இந்த டாஸ்மாக்ல போய் கோட்டு, ரம்மு, ஜின்னு, பீர்னு விற்கலாம். டாஸ்மாக்ல போய் பிராந்தி விற்கிறவன் அரசு வேலை பார்க்கும்போது விவசாயம் பார்க்கிற ஆத்தாப்ப அரசு வேலை பார்க்க கூடாதா? படிச்சு விட்டு சாராயம் வைக்கும் பொழுது, படிச்சு விட்டு பீர், வாம் பீர் வேணுமா, கூலிங் பீர் வேணுமா, 150 ரூபா கோட்டுறா, 200 ரூபா கோட்டுறா, ஆஃபா ஃபுல்லா வீரனா, ஸ்டாலின் சரக்கா, கருணாநிதி சரக்கா, இல்ல விஜய் அடிக்கிற சரக்கா அப்படின்னு கேட்கறது. அது அரசு வேலை, அதுவல்ல அரசு வேலை. நாங்கள் சொல்கிற அரசு வேலை என்பது பனைமரத்தில் போய் கட்டி பிடிச்சிட்டு ஏறுவதல்ல. பனை மரத்தில் லிப்ட் வச்சு, நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பனையில் லிப்ட் வச்சு ஏறி பதநீரை எடுப்பது. பதநீர் உள்ளூர் தேவை, டின்ல அடிச்சு வெளி மாநில தேவை, டின்ல அடிச்சு வெளி நாட்டு தேவை. பணம் கருப்பட்டி 1 கிலோ 400 ரூபா, நம்ம ஊர்ல, அமெரிக்காவில் 2000 ரூபா. நம் தேவை, மாநில தேவை, பக்கத்து மாநில தேவை, ஒரு உலக தேவை. பால், தமிழ்நாட்டுடைய சந்தை மதிப்பு 2 லட்சம் கோடி. சுத்த நாட்டு மாட்டு பால். நான் இந்த போர்டு போடுறேன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நாட்டு மாட்டு பால் குடிச்சு வளர்ந்தவன், செர்சி பால் கிடையாது. நான் இந்த மாதிரி பேசுறோம்னா கருப்பட்டி சாப்பிட்டு வளர்ந்தோம். சின்ன வயசுல இருந்து கல்லு குடிச்சோம். இப்ப குடிச்சு வரலங்க, உடனே கல்லு குடிச்சு பேசுறான்றதிய. நம் தாத்தனும் பாட்டனும் கல்லு குடிச்சான். ஒத்த பண கல்ல குடிச்சு 14 பிள்ளை பெத்தான். இன்னைக்கு இந்த கோட்டை குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்கல் இல்லாம போயிட்டான். ஐஸ்வர்யா இருக்கும் உங்களுக்கும் ஒரு குழந்தை அப்படின்ட்டான். கல்யாணம் முடிஞ்சோடனே ஐஸ்வர்யாவை போய் பதிஞ்சிட வேண்டியதான். இன்ஃபர்டிலிட்டி சென்டர், குழந்தை இல்ல. காரணம் என்ன? உணவு தப்பாயிருச்சு. தமிழ்நாட்டில் ஆவின் இருக்கு, ஆனா ஆவினுக்கு பால் இல்ல. ஆவின் இருக்கு, பட்டர், பன்னீர், ஜாம் இல்ல. எங்கிருந்து வருது? ஆந்திரால இருந்து வருது. அதனாலதான் ஆவின், ஆந்திராவின் பால், ஆந்திராவின் கறி என்பது ஆவின் இருக்கு. நாம என்ன சொல்றோம்? உள்ளூர்லயே மாட்டு பண்ணை, மாட்டு பண்ணையிலிருந்து மாட்டு பால், பட்டரு, பன்னீர், பால்கோவா எல்லாம் தெரிச்சு. உள்ளூர் தேவை, வெளி மாநில தேவை, வெளி நாட்டு தேவைக்கு ஏற்றுமதி பண்ணுவோம். அதுல ஐடி ஊழியருக்கு, எம்பிஏ படிச்சவனுக்கு, ஆடிட்டருக்கு, இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு, டிகிரி முடிச்சவனுக்கு, அதே போல வேளாண்மை முடிச்சவனுக்கு எல்லாருக்குமான வேலையை அந்த இடத்த உறுதி செய்யப்படும். ஆடு மாடு மேய்க்கிறதா ஏதோ வாங்குறவளை தூக்கிக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு கஞ்சியை தூக்கிட்டு போறதில்ல. 10,000 ஏக்கர்ல சமவெளி பரப்புல புல்லை போட்டு அதுல 10,000 மாடுகளை வச்சு, நாட்டு மாட்டை வச்சு, காங்கேயம் காலை, ஜெர்சி காலை, புளியங்குளம் காலை, புளி காலை, எல்லா காலையும் உள்ள இறக்கி தமிழ்நாட்டு மாடு, நாட்டு மாட்டை வளர்த்து அதை 2 லட்சம் கோடியை வருமானமாக ஈட்ட முடியும் என்று ஒரு தலைவனுடைய கனவு தேர்தல் அறிக்கை. அப்படி ஏதாவது திமுக, அப்படி ஏதாவது அதிமுக, அப்படி தாவேக்கா? நான் வந்த உடனே அண்ணன் சீர் கொடுப்பேன், தாய்மாமன் சீர் கொடுப்பேன். அதெல்லாம் அப்புறம் கொடு, முதல்ல உன் பொண்டாட்டிக்கு சீர் கொடு, உங்க மகளுக்கு சீர் கொடுங்க, உங்க மகனுக்கு சீர் கொடுங்க.
2500 ரூபாய் கொடுப்ப. எப்படி கொடுப்ப? தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடி. 2500 ரூபாய் விஜய் கொடுப்பார் என்றால் ஒரு மாசத்துக்கு 7500 கோடி, ஆண்டுக்கு 90,000 கோடி, 5 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது இந்த 5 லட்சம் கோடியை எங்கிருந்து எடுப்பீங்க? பிள்ளை பிறந்தாலே 2 கிராம் தங்கமா. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பிள்ளை பிறகுது, 10 லட்சம் குழந்தை பிறகுது. 10 லட்சம் குழந்தைக்கு 2 கிராம் தங்கம் என்றால் எத்தனை ஆயிரம் கோடி? திருமணம் செய்கிற எல்லாருக்கும் 1 பவுன் தங்கம், 1 பவுன் தங்கம் 1,20,000 ரூபாய். தமிழ்நாட்டில் தோராயமா 10 லட்சம் கல்யாணம். இந்த 10 லட்சம் கல்யாணத்துக்கு 1 பவுன் தங்கம் என்றால் 10,000 கோடி. எங்கிருந்து கொடுப்பீங்க? என்ன பொருளாதாரம்? தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும். நாங்க கல்வியை இலவசமா கொடுக்கிறோம், மருத்துவத்தை இலவசமா கொடுக்கிறோம், தூய குடிநீர் கொடுக்கிறோம். எப்படி கொடுப்போம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி அதன் மூலமாக வேலைவாய்ப்பை கொடுத்து அவனுடைய வருமானத்தை பெருக்கி அதிலே இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிற வள்ளுவர் கண்ட கனவு போல நாங்கள் கொடுப்போம். தமிழ்நாட்டின் கடனை அடைக்கக்கூடிய திட்டம் எங்க கிட்ட இருக்கு. கடன் வாங்குற திட்டம் திமுக அதிமுக தாவை கிட்ட இருக்கு. யாரு வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இல்லைங்க எங்களுக்கு 2000 வேணும், 2500 வேணும், எங்களுக்கு வாஷிங் மிஷின் வேணும், 8000 ரூபாய் டோக்கன். சரி 8000 ரூபாய் டோக்கன் எடுத்தாச்சு. தங்கம் தென்னரசு கொடுத்துட்டாரு உங்களுக்கு. டோக்கன் எடுத்து நேராக சத்தியா இருக்கு. சத்தியால பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு என் கூட வரணும். 8000 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் வாங்கி காட்டணும். இந்த காரியப்படி சத்தியால 8000 ரூபாய்க்கு நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கி காட்டணும். 8000 ரூபாய்க்கு மைக்ரோவேவ் அவன் வாங்கி காட்டணும். என்ன பண்ணுவான் தெரியுமில்ல? 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்துருவான். நம்ம கடைக்கு போனா வாஷிங் மிஷின் 15,000 ரூபாய்மா. இவன் என்ன பண்ணணும்? 7,000 ரூபாய்க்கு இஎம்ஐ போடணும். நகையை விற்று நமக்கு 8000 டோக்கன் இருக்கு வாங்கி ஆகணுமே, ஆசையை காட்டானே. ஸோ அது டோக்கனுக்கு அவன் வச்சிருப்பான், டியூ டேட் வச்சிருப்பான், இதுக்குள்ள முடிஞ்சு போயிரும்னு. அப்போ அதுக்குள்ள வாங்கி ஆகணும். என்ன பண்ணுவான்? சாம்சங் கிடைக்காது, சோனி கிடைக்காது, வேல்ஃபூல் கிடைக்காது, ப்ளூ ஸ்டார் கிடைக்காது, உங்களுக்கு பெரிய பிராண்டு கிடைக்காது. டுபாக்கூர் கம்பெனியை சபரீசன் வச்சு அவனே தயாரிப்பான். அவனே ஒரு டுபாக்கூர் கம்பெனி கேக்ரான் மேக்ரான் மாதிரி கலைஞர் டிவி கொடுத்தான்ல, போட்ட உடனே டஸ்ட்னு வெடிக்கும்ல, அது மாதிரி தயாரிப்பான். தயாரிச்சு 8000 ரூபாய்க்குனா 2000 ரூபாய் கூட பெருமதி இல்லாத வாஷிங் மிஷின், 2000 ரூபாய் பெருமதி இல்லாத ஏசி, 2000 ரூபாய் பெருமதி இல்லாத இந்த ஃப்ரிட்ஜி, இதை அவனே தயாரிப்பான். தயாரிச்சு குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு அவனே கொடுத்துருவான். கொடுத்துட்டு இந்த டோக்கனை கொண்டு இங்க போங்கம்மா, வசந்த் கோக்கு சத்யாவுக்கு போங்கம்மா. போனா அங்க இந்த இது கிடைக்குமா? இது கிடைக்காது. அரசாங்க நீங்க இங்க வாங்க, கவர்மெண்ட் டோக்கனுக்கு இந்த வரிசைங்க அப்படிமா. 2000 ரூபாய் பெருமதி உள்ள பொருளை 8000 ரூபாய்க்கு வித்தி அதுல என்ன பண்ணுவான்னா 8000 ரூபாய் வித்துக்கன்னு சொல்லி கவர்மெண்ட் படத்தை 6000 ரூபாய் எடுத்து சபரிசம் கொண்டு போயிருவான். இதுதான் இவங்க திட்டம். இதான் திட்டம். சாத்தியமா சொல்லி திட்டம். இவன் ஒன்னு சொல்றான், அப்படி இவன் 1 ரூபா செலவு பண்ணானா 100 ரூபாய் திருட போறான். இவன் உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறான்னா உங்க கிட்னியை கலட்ட போறான்னு அர்த்தம். சும்மா ஆடாது குடுமி, சும்மா ஆடாது. இவங்க சாதாரணமாக நினைச்சிட்டீங்களா? ஸ்டாலின் சார்லாம் தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்த இந்தியாவிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோசி நம்ம கோசி தாங்கிற மாதிரி இந்தியாவிலே கார் இல்லாத முதலமைச்சர் நம்ம முதலமைச்சருங்க. நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க. என் சொந்தங்களே, பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி, நீங்க நம்புங்க. நம்ம அப்பா ஸ்டாலினுக்கு கார் கிடையாது. காமராஜருக்கு அப்புறம் கார் இல்லாத முதலமைச்சர் நம்ம அப்பா தான். எனக்கே பாவமா இருக்கு. நான் கூட ஒரு HDFC பேங்க்ல லோனை போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துலாமான்னு பாக்குறேன். கார் இல்லை. சட்டப்பையில என் பையில கூட 25,000 ரூபாய் பணம் இருக்கு. எங்க அப்பா ஸ்டாலின் கிட்ட வெறும் 10,000 ரூபாய் இருக்கு. வெறும் 10,000 அப்படி வீட்டில் போட்டுருக்காங்க. வெறும் 10,000. இதை எப்படி வாழ்வாங்க? எனக்கு நினைச்சா வேதனையா இருக்கு. தூக்கமே இல்லை 3 நாளா. ஒரு முதலமைச்சர் 10,000 ரூபாய் எளிமையினுடைய நேர் வடிவமாக, உண்மையினுடைய வடிவமாக 10,000 ரூபாய் வச்சு அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அதை விட துர்க்காமாக்கிட்டா வெறும் 50,000. வீடு இல்லை, காடு இல்லை, வெளம் இல்லை. ஒரு 2.5 ஏக்கர் திருவாரூர் பக்கத்தில் ஒரே ஒரு வீடு அந்த சித்தரஞ்சன் சாலையில். ஆனா இன்பநிதி பேர்ல ஹம்மர் காரு, இன்பநிதி பேர்ல ஃபார்ச்சுனர் காரு, இன்பநிதி பேர்ல டிஃபெண்டர் காரு, இன்பநிதி பேர்ல ரெட் ஜெயந்த். தாத்தாக்கு சொத்து இல்லை, பேரனுக்கு எப்படி வந்துச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். தங்கம் தென்னரசு வரும்போது காரியாப்பட்டு நீங்க கேட்பே இல்லை, உடன்பரப்புகள் கேட்பாங்க. ஏன்னா திமுக காரன் ரோசம் உள்ளவன், சாதாரணமான ஆளவன். நம்ம அண்ணன் டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு மகன் டிஆர்பி ராஜா திமுக காரன் சாதாரணமாளா? அவன் சாதாரணமா வந்தவனா?
திருடி வந்தவன், கனிமூலத்தை கொள்ளையடிச்சவன், ஆத்துமல்ல கொள்ளையடிச்சவன். ஒரு அபிடவிட்ட போடுறாங்க. அபிடவிட்ட தேர்தல் ஆணையத்தில் போடுறாங்க. இது தேர்தல் ஆணையமா? திருட்டு போய் ஆணையமாடா. அது திருட்டு போய் ஆணையம். ஒரு முதலமைச்சர் 5 வருஷம் ஆண்டிருக்காரு. குறைந்தபட்சம் இந்த ஆட்சியில லஞ்ச லாவணியம் செலுத்தி நிக்குது. நான் வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். கனிம வளத்துல மட்டும் 2 லட்சம் கோடி ஸ்டாலினுக்கு பாக்கெட்டுக்கு போகலன்னு சொல்லு போகலன்னு சொல்லு. ஒத்தரவா காசு இல்லைன்னு சொல்லி அபிடோடு போட தேர்தல் ஆணையம் ஏத்துக்குதுங்க. ஆனா வெளியே நின்று எங்க காரை கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டு எங்க காருக்குள்ள கம்பு விட்டு என்னென்ன கேமரா விட்டு வர்றாங்க சுத்தி சுத்தி. நீ புலகீழ புரட்டி போட்டாலும் 2 கடலை முட்டாயை தவிர எதுவும் கிடைக்காதாங்க. பின்னாடி தந்தா பணம் இருக்கானாங்க. 7 நாள் காயப்படாம இந்த துண்டு புணனாத்தான் நாருது. அது பணம் இல்ல, புணம் தான் இருக்கு. அது எங்க ஹிமாயன் காரில் திறந்தாரு. 15 நாளா கிளம்பிட்ட வீட்டுல இருந்து. 15 நாளா அவரு சட்டி புட்டி சாமான் எல்லாத்தையும் போட்டு அதை திறந்து வெரி பேட் ஸ்மெல் அப்படின்ட்டு போறாங்க. திறக்காத கேட்கணும்ல. லைட்டு திருப்பாத பாரு வடிவேல். அது மாதிரி அதை விட ஒரு பெரிய கொடுமை. 2 பசங்களோ பொண்ணோ பையனோ காருக்குள்ள கிள்ளி படத்துல விஜய் திரிசாவும் இருந்த மாதிரி இருந்திருக்காங்க. டப்புனு பின்னாடி வந்து டிக்கே திறந்துட்டான் அந்த ஆளு. அவங்க என்னது இது? நாங்க தான் திறக்காதுன்னு சொன்னோம்ல, எதுக்கு தேவையில்லாம திறந்தீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்னமா பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன? நாங்க சின்னதுக்கு அப்படிதான் இருப்போம். டேய், அதை கேமரா வர பதிவு பண்ணிட்டு இருக்கு. தேவையா? காலையில கண்ணை கெடுத்து விட்டு தேர்தல் ஆணையம் எங்களை மறிக்கிறது. ஊருக்குள்ள தட்டு கொடுத்துட்டு இருக்கான், ஊருக்குள்ள சொம்பு கொடுத்துட்டு இருக்கான், ஊருக்குள்ள காசை கொடுத்துட்டு இருக்கான், ஜிபே வாங்கி பணத்தை போட்டுட்டு இருக்கான். அங்க பிடிக்காம அருப்புக்கோட்டை முக்கலை, இந்த காரியாப்பட்டி முக்கல் நின்றுக்கிட்டு கடலை மிட்டாய் வைக்கிறவன், பிள்ளைக்கு சீர் கொண்டு போறவன், தாய்மாமன் சீர் கொண்டு போறவன், அப்புறம் தங்கம் வாங்க போறவன், புடவை வாங்க போறவன், புண்ணாக்க வாங்க போறவன், இவனெல்லாம் மறிச்சு தேர்தல் ஆணையம் ஒரு 4-5 பேர் சுத்தி வந்தவன், தாசில்தார் எல்லாம் சுத்தி வந்து வளைச்சு நின்றுக்கிட்டு. எதுக்கு இது? எங்க கிட்டலாம் ஒத்த பைசா கிடையாது. ஏதாவது செலவுக்கு நீங்க கொடுத்தா உண்டு, 5 பைசா கிடையாது. இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு கூட மைக் செட்டுக்காரருக்கு கடன் வச்சிருவாங்க. அவரு 4 போன் அடிச்சாதான் நாளைக்கு கிடைக்கும் அவருக்கு. அவர் பார்க்குற ஐயோ இவங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க வண்டி எப்படி இல்ல, மோதி விடாதே முழுவதும் கடன் ஒரு வண்டிக்கு அது மாதிரி எங்க வண்டி. தமிழ்நாட்டு அரசியலே ஒரு தொகுதிக்கு 5 லட்சம் கூட செலவு பண்ணாமல் தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? எங்கள் மக்களிடத்திலே வாக்கு கேட்க எங்களுக்கு பணம் தேவையில்லை. நல்ல குணம் இருந்தால் போதும், நல்ல மனம் இருந்தால் போதும். வேடநத்தம் கிராமத்திலே ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு எல்லாரும் போராடினா, ஆனால் அந்த பெண்ணுக்காக நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு வாதாடிய வழக்கறிஞன் எங்களுடைய தம்பி கார்த்திக் ராஜா. திருச்செந்தூர் முருகன் கோவில், அங்கே கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோவில், இங்கே தமிழிலே வழிபாடு நடத்த வேண்டும். கனியிட ஏறிய சுளையும், முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காட்சி பாகிட ஏறிய சுவையும், நன்னி பசு மொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிர நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பொலிடை வண்டின் ஒளியும், ஓடை புனலை வாக்கியும் கலியும், வீணை கொட்டிடும் அமுத பண்ணும், இனி விளைவுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடலில் கண்டீர். பயனுறு மன்னன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார், தயைமிகு உடையாள் அன்னை என்னை சந்த மறவாத தந்தை, குயில்போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை, அந்நியராகும் மன்னம் தமிழின் அறிவினில் உரைதல் கண்டீர். நீலச் சுடர்மணி வானம் அங்கே நித்தம் குளிர்வ நிலவாம், காலை சுடலில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி. மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தகுமோ? சென்னல் மாற்றிய சோறும் பசுனல் தேக்கிய கரியின் வகையும், தன்னிகர் தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும், உன்னை வளர்ப்பன தமிழா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாரதிதாசன் பாடிய அந்த தமிழை கோபுரத்தில் ஏற்ற மதுரை நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு தமிழிலே வழிபாடு நடத்த வேண்டும் என்று வழக்காடியவன் எங்களுடைய தம்பி கார்த்திக் ராஜா. அதே போல காவல்துறையினுடைய கொடுமையினால மானாமதுரை மாவட்டம், மானாமதுரை சட்டமன்ற தொகுதி திருப்புவனத்தில் அஜித்குமார் என்ற தம்பி காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அந்த சேங்கை மாறன் என்கிற அந்த திமிரு பிடித்த திமுக காரனை வண்டியை மறிச்சு அந்த அஜித்குமாருக்கு நீதி கேட்டவன் எங்களுடைய தம்பி திருச்சுழி வேட்பாளர் கார்த்திக் ராஜா. கனிமவள கொள்ளையா, ஆற்றுமணல் கொள்ளையா, காவல்துறையின் அநீதியா, அடக்குமுறையா,
எல்லாவற்றுக்கும் மதுரை நீதிமன்றத்தில் ஒரு குரல் ஒலிக்கும் என்றால் அது எங்கள் தம்பி கார்த்திக் ராஜாவின் குரல் தான். அப்படி மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக நிக்கிற இந்த மண்ணின் மகன் கார்த்திக் ராஜாவை இந்த களத்தில் இறக்க நேரடி மருதுபாண்டியோட வாரிசை இந்த களத்தில் நாங்கள் இறக்கியிருக்கிறோம். சாதியால் அல்ல, மருதுபாண்டி வாரிசு என்பது கொண்ட இனப்பற்றால், மொழி பற்றால், கொள்கை பற்றால். அவன் மருதுபாண்டி வேலுநாச்சியார் பரம்பரையில் காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டிதர், இமானுவேல் சேரனாரை தாத்தாக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த களத்தில் நிற்கிற ஒரு பிள்ளையை, தமிழ் தேசிய பிள்ளையை இந்த களத்தில் இறக்கியிருக்கிறோம். கூடியிருக்கிற அத்தமேனோ தேவராக, நாடாராக, தேவேந்திரராக, பறையராக, பிள்ளமாராக, முத்திரையராக கூடியிருக்கீங்களா? இல்லை. கூடியிருக்கிற அத்தனை பேரும் தமிழன் என்ற திமிரோடு கூடியிருக்கிறோம். ஒரு தேவர், மொத்த தேவர் ஓட்டு போட்டாலும் ஒரு தேவர் நாடாள முடியாது. மொத்த நாடார் ஓட்டு போட்டாலும் ஒரு நாடார் நாடாள முடியாது. மொத்த முத்திரையர் ஓட்டு போட்டாலும் ஒரு முத்திரையர் நாடாள முடியாது. மொத்த அகமுடையார் ஓட்டு போட்டாலும் ஒரு அகமுடையார் நாடாள முடியாது. மொத்த பிள்ளைமார் ஓட்டு போட்டாலும் ஒரு பிள்ளைமார் நாடாள முடியாது. மொத்த பறையர் ஓட்டு போட்டாலும் ஒரு பறையர் நாடாள முடியாது. மொத்த தேவேந்திரர் ஓட்டு போட்டாலும் ஒரு தேவேந்திரர் நாடாள முடியாது. ஆனால் மொத்த தமிழன் ஓட்டு போட்டால் ஒற்றை தமிழன் நாடாள முடியும். ஆகவே இந்த களத்தில் நிற்கிற என்ன தமிழ் கத்து கொடுத்த திமிர் இருக்கிறது, தமிழ் கத்து கொடுத்த பெருமை இருக்கிறது. யாருகிட்டையும் கூல கும்பிடு போடாதவன் தம்பி கார்த்திக் ராஜா. அட்வொகேட்னா கரப்ஷன் பண்ற, கமிஷன் வாங்குற, கட்ட பஞ்சாயத்து பண்ற வக்கீல் கிடையாது. வக்கீல்லே வாவு சிதம்பரனார் மாதிரி நேர்மையான வக்கீல், நேர்மையான வக்கீல். சாதாரண நினைச்சீங்க, நீதிமன்றத்தில் சண்டை இழுக்காத திமுக வக்கீலே கிடையாது. அவன் கேட்கிற கேள்வி அப்படி இருக்கும். லா பாயிண்ட்ஸ், லால பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு, சட்டத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்கான் தம்பி கார்த்திக் ராஜா. சட்டத்தில் ஆய்வு. இந்திய உச்ச நீதிமன்றத்திலே அவன் கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார். ஆகச்சிறந்த அறிஞன், சட்ட அறிஞன், ஆகச்சிறந்த தமிழ் பற்றாள. தாய்மாமன் சீர் கொடுக்க அக்கா தங்கச்சிக்கு எல்லாரும் நகையை வாங்கிட்டு போவான், ஆடு மாடை வாங்கிட்டு போவான். தாய்மாமன் சீர் கொடுக்க எல்லாரும் பணத்தை கொண்டு போவான், பட்டு புடவையா கொண்டு போவான். தாய்மாமன் சீர்குடுக்க எல்லாரும் வைரத்தோடு போடுவான். இந்தியாவிலேயே தாய்மாமன் சீர்குடுக்க சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, அகநானூறு, புறநானூறு என்று சங்க இலக்கியத்தை தன்னுடைய அக்கா மகளுக்கு சீராக கொடுத்த ஒரே தாய்மாமன் இவன். தாய்மாமன் சீர்னு சொல்றான விஜய், உண்மையான தாய்மாமன் சீர் என் தம்பி கார்த்திக் ராஜா கொடுத்த சீர் தான். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பற்றாளனை இந்த மண்ணின் மகனை களத்தை நிப்பாட்டுகிறோம். ஒத்த பைசா லஞ்சம் வாங்க மாட்டான், வாங்க விட மாட்டான். திருச்சி தொகுதியில் யார் யாருக்கோ ஓட்டை போட்டு வீணடித்த அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளை உங்களுக்காக வாதாட வந்திருக்கிற நீதிமன்றத்தில் இந்த போர்டு போடுறான்னா சட்டமன்றத்துக்கு போனா எந்த போர்டு போடுவான்னு பாத்துக்கோங்க. நீதிபதிகளுடைய வாயடிக்கிற, எதிர் வழக்கறிஞர்களை வாயடிக்கிற, நீதிமன்றத்தில் முறையிடுகிற ஒரு வழக்கறிஞன் சட்டமன்றம் சென்றால் திருச்சுழி தொகுதி திருப்பம் தரும் என்பதை நீங்கள் கருத்தில் வைத்துக் கொண்டு ஏப்ரல் 23 அன்பிற்குரிய மக்களே, விவசாயி சின்னத்திலே தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஒரு தேர்தல் பரப்புரை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.